நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். என்னங்க வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சா? ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கா? கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கணும் போல இருக்கா? போலாமா? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நோ 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 சொல்லுங்க. ஐஸ்கிரீமா இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், நம்ம தொண்டை வரைக்கும் தாங்க சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் அது அப்படியே ஹீட்டா மாறிடும். காரணம் அதை டைஜஷன் பண்றதுக்கு, அதுல இருக்கிற சுகர்ஸை டைஜஷன் பண்றதுக்கு நமக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுது. அப்போ நீங்க ஏற்கனவே டீஹைட்ரேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமோ கூல்ட்ரிங்கோ குடிச்சீங்கன்னா அதுல இருக்கிற சுகர்னால உங்க உடம்பு இன்னும் ஹீட் ஆக தான் ஆரம்பிக்கும். அதனால இன்னும் டீஹைட்ரேஷன் தான் ஆகும். இந்த வெயிலுக்கு இதெல்லாம் தேவையா? அதுக்கு பதிலா சப்ஜா சீட்ஸை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு நீங்க லெமன்லயோ இல்லைன்னா மோர்லயோ போட்டு குடிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஹைட்ரேஷன் கிடைக்கும். இதையும் மீறி நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், எனக்கு அது ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னா எப்பவாவது ஒரு தடவை தாராளமா சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் லெவலை குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.